திருவருட்பா திரு அருட்பிரகாச வள்ளலாரின் திவ்ய சரித்திரத்தில் அருளம்மை தந்த அன்னம். ஒரு நாள் இரவு நம் பெருமான் திருவொற்றியூருக்கு சென்று சிறிது காலம் தாழ்த்தி வந்தமையினால் தமக்கையார் வீட்டினை உள்தாளிட்டு கொண்டு உறங்கிட தாம் திண்ணையின் மீது பசியோடு படுத்து உறங்கினார்கள். அடியவர் பசியோடு உறங்குவதை அறிந்த அருளம்மையாகிய ஒற்றி வடிவுடை நாயகியே நம் பெருமானாரின் தமக்கையார் திருவுருவோடு அருகே வந்து தட்டி எழுப்பினார். எழுப்பலும் எழுந்த பெருமானை நோக்கி அவ்வம்மையார் தாமரை இலையில் பொங்கல் சோற்றினை அளித்து சாப்பிடு என்று கூறினார். அடிகள் தமக்கையாரே என்று எண்ணியவாறு உணவை அருந்தி பின்னர் உறக்கம் கொண்டார். சிறிது நேரத்திற்கெல்லாம் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த தமக்கையார் திடுக்கிட்டு எழுந்து, தம்பியார் இத்தனை நேரம் பசியோடு எங்கு இருக்கின்றாரோ தெரியவில்லையே என்று பலவாறாக கூறிக்கொண்டே கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து பார்த்து உறங்குகின்றவரை உணவளிக்கலாம் என எண்ணி எழுப்ப, அவர் ஏன் மீண்டும் எழுப்புகின்றீர்கள், இப்பொழுதுதானே உணவளித்து சென்றீர் என்று கூறினார். அம்மையாருக்கு அதிகமான வியப்பு தோன்றவே, இதென்ன மாயமாய் இருக்கின்றதே, நான் இப்பொழுதுதானே நின்னை உணவு அருந்தற் பொருட்டாக தட்டி எழுப்பினேன், முன்னொரு கால் வந்ததாக கூறுவது வியப்பாக இருக்கிறதே என்று கூறினார். அடிகளும் பெரிதும் வியப்படைந்து, ஓ, நம் அருளம்மையின் அருள் விளையாட்டே என உணர்ந்து கொண்டவராய் ஆனந்த பரவசம் எய்தி அமர்ந்திருந்தார். இதனை நம் பெருமானார் நெஞ்சறி உறுத்தலில், அன்றொரு நாள் நம் பசி கண்ட அந்தோ அறியாது நள்ளிரவில் சோற்றளித்த நற்றாய்கான் என கூறியிருத்தல் காணலாம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி.